ஹோர்முஸ் நீரிணையை கடக்க இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியிருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை தாக்கி வரக்கூடிய சூழலில் ஈரான் பதில் தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை மூடியுள்ளது ஈரான். இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்திய எரிபொருள் கப்பல்கள் வர முடியாமல் இருந்த சூழலில் எரிபொருளுக்கும் கச்சா எண்ணெய்க்கும் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற ஒரு சூழல் இந்தியாவில் நிலவி வந்தது. இந்நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரோடு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து தற்பொழுது ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா தனது 45% எரிபொருளை ஏற்கனவே இறக்குமதி செய்து வந்த நிலையில் இந்திய கப்பல்களுக்கு அனுமதி வழங்கி ஈரான் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், ஏற்கனவே வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் இன்னும் ஒரு மாதத்திற்கு செய்யலாம் என்று கூறப்பட்டிருந்தது. எரிபொருள் தட்டுப்பாடு வந்துவிடுமோ என்கின்ற அச்சமும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஒரு நல்ல செய்தியாகத்தான் இது கிடைத்திருக்கிறது. ஈரான் இந்திய எரிபொருள் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. பூங்குழலி, இது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகத்தான் பார்க்க வேண்டும். ஹோர்முஸ் நீரிணையில் இந்திய கொடியேறிய கப்பல்களுக்கு தற்போது ஈரான் அனுமதி வழங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்தியாவிற்கு பெரிய நிம்மதியாக ஹோர்முஸ் நீர்நிலை வழியாக இந்திய கொடியேந்திய எண்ணெய் கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதி வழங்கியிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்படுகிறது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இடையே நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஐக்கிய அமீரகம், குவைத், பஹ்ரைன், கத்தார் மற்றும் ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய முக்கிய எரிவாயு வழித்தடமாக ஹோர்முஸ் ஜலசந்தி இருக்கிறது. தீவிரமடைந்துள்ள ஈரான், இஸ்ரேல், அமெரிக்க போர் காரணமாக கடந்த ஒரு வார காலமாக ஹோர்முஸ் ஜலசந்தி முழுமையாக மூடப்பட்டதன் காரணமாக இந்தியாவில் வணிக சிலிண்டர்களுக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவிய நிலையில தற்போது ஈரான் இந்திய கப்பல்களுக்கு அனுமதி வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உலகளவில் கடல் வழியாக ஏற்றுமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயில் சுமார் 20-30% இந்த வழித்தடம் வழியாக செல்கிறது. சவுதி அரேபியா, ஈராக், குவைத், UAE, கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் LNG ஏற்றுமதி இந்த வழியாக செல்லும் நிலையில தற்போது இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே இந்தியாவினுடைய LPG தேவையை பூர்த்தி செய்வதற்காக 2 கார்கோ கப்பல்கள் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கும் நிலையில தற்போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடு பேசி இந்த கப்பல்கள், அதாவது இந்திய கப்பல்களுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் LPG கொண்டு வரும் கப்பல்களுக்கு சிறப்பு அனுமதியை பெற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே நம் அண்டை நாடான பங்களாதேஷினுடைய எண்ணெய் கப்பல்களுக்கு ஈரான் சிறப்பு அனுமதி வழங்கியிருந்தது. அதே போன்று ஈரானை பொறுத்தவரை தொடர்ச்சியாக சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு தங்கள் நாட்டிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் கச்சா எண்ணெய், எரிபொருள் போன்றவற்றை தொடர்ந்து அனுப்பும் நிலையில இந்த ஹார்முஸ் நீரிணையை இந்தியாவிற்காக தற்போது திறக்க ஈரான் முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சர்வதேச அரசியலையும் நம்ம உற்று நோக்க வேண்டும். ஈரானை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஒத்துழைப்பு இந்த போரில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. கொச்சியிலையும் விசாகப்பட்டினத்திலும் ஏற்கனவே ஈரானினுடைய கப்பல்களை இந்தியா நிறுத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த போரை பொறுத்தவரை ஈரானிற்கும் இந்தியாவிற்கும் 2 நாடுகளுக்கும் இடைப்பட்ட ஒரு முடிவை இந்தியா சமரச முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படும் நிலையில இந்தியாவினுடைய முக்கியத்துவம் கருதி தற்போது எரிபொருள் கொண்டு செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியிருப்பதாக ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. பூங்குழலி, ஈரான் அனுமதி வழங்கி இருக்கிறது. இது குறித்து அமெரிக்கா ஏதும் தற்பொழுது கருத்து தெரிவிச்சிருக்குதா? ஏற்கனவே அமெரிக்காவை பொறுத்தவரை
இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் நெருக்கடி, குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரையும் 100 கோடிக்கு மேல் மக்கள் இருக்கும் நிலையில இந்த ஒட்டு மொத்தமாக மிகப்பெரிய ஒரு விநியோகம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல ஏற்கனவே ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா தடை விதித்திருந்த நிலையில இந்த அவசர நிலை கருதி அடுத்த 30 நாட்களுக்கு ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு போன்றவற்றை வாங்கலாம் என அமெரிக்கா பச்சை கொடி காட்டியிருந்த நிலையில தொடர்ச்சியாக ரஷ்யாவிடம் இருந்து வாங்கக்கூடிய எரிபொருளின் அளவு இந்தியா அதிகரித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் தற்போது அதை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஈரான் தற்போது ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவினுடைய எரிவாயு வழித்தடத்தை சீரமைப்பதற்கான இந்த முயற்சியை எடுத்திருக்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய கருத்துக்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில மணி நேரங்கள்ல வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மத்தியில அமெரிக்க அதிபர் டிரம்பே தெரிவித்திருக்கிறார், உலக அளவில் மிகப்பெரிய அளவில் எரிவாயு சீரமைப்பு பெரிய அளவிற்கு தடைபட்டிருக்கிற நிலையில இந்த போரில் அமெரிக்கா வெற்றி பெற்றிருக்கிறது என்றும் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில உலக அளவில் ஏற்பட்டுள்ள அவசர நிலை கருதி இந்த போர் விரைவில் முடிவடைந்தால் ஒட்டுமொத்தமாக இந்த எரிவாயு விநியோகம் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, ஈரான் அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னும் எத்தனை நாட்களில் இந்திய எரிபொருள் கப்பல் இந்தியாவை அடையும் என்று எதிர்பார்க்கலாம்? ஈரான் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே குவைத், பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அமீரகம், ஓமான் மற்றும் ஈரான் உள்ளிட்ட 8 நாடுகள்ல இருந்து, வளைகுடா நாடு மற்றும் மேற்காசிய நாடுகள்ல இருந்து நம்ம கச்சா எண்ணெய்களை பெற்று வருகிறோம். குறிப்பாக இந்த எரிபொருள் 3 நாட்களுக்குள் இந்தியாவை கொச்சி, மும்பை மற்றும் குஜராத்தில் உள்ள அதானி துறைமுகத்திற்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கடல் வழி தளத்தை பொறுத்தவரை அந்த ஹார்முஸ் ஜலசந்தி என்கின்ற அந்த முக்கிய முனைப்பகுதியை கப்பல் கடந்து விட்டால் அதற்கடுத்து நேரடியாக அரபிக்கடல் வழியாக கேரளாவிற்கோ மகாராஷ்டிராவிற்கோ அல்லது குஜராத்திற்கோ இந்தியாவினுடைய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய முக்கிய துறைமுகத்திற்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 3 நாட்களுக்குள் முழுமையாக எல்பிஜியினுடைய தட்டுப்பாட்டை குறைக்கும் நடவடிக்கையில மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில ஈரான் தற்போது ஹார்முஸ் ஜலசந்தியினுடைய வழித்தடத்தை திறந்து விட்டிருப்பதன் மூலமாக இன்னும் 1 வார காலத்திற்குள் முழுமையாக எல்பிஜி தட்டுப்பாடு முழுமையாக சீரடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றி.